பால் போட போறீங்களா? என் ரத்தமான அன்பு உடன்பிறப்புகளை எல்லாரையும் சந்திச்சதுல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த கிறிஸ்துமஸ் தினம் அதுவுமா இப்பேற்பட்ட ஒரு விழா நடக்குதுன்னு நினைக்கும் போது என் மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், அதுதான் எனக்கு எப்பயுமே. நன்றி, வணக்கம். வரட்டுமா? நான் என்ஜாய் பண்ணேன். அப்போ அப்படி போறீங்களா? தம்பி, ஏதோ நீ ட்ரெண்ட் ஆகிறதுக்கு எனக்கு எட்டாக பாக்குறேன். சரி, எனக்கு என்ன போல இருக்கு. சரி, ஆசைப்பட்டாங்க. தளபதி வயசு தளபதி வேற இப்ப ஜனநாயகம் ஆடி வந்துச்சு, மலேசியா போயிருக்காரு. அதனால இந்த ஊர்ல இல்லைங்கிறனால நம்ம தைரியமா நாளைக்கு இல்லைன்னா இவன். ஆமா, நாளைக்கு வந்துட்டாங்க. என் நெஞ்சில் குடியிருக்கும் அன்பான ரசிகர்களுக்கும் பெரியோர்களுக்கும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி நண்பர்களுக்கும் வணக்கம். அண்ணா வணக்கங்கண்ணா. வந்திருக்கிற இடம் குயின்ஸ்லாந்து. அது தெரியும். எனக்கும் சரி என்னுடைய ரசிகர்களுக்கும் சரி ஒருத்தவங்களை வாழ வச்சுதான் பழகுமே தவிர யாரையும் கெடுத்து பழகம் இல்லை நண்பா. எல்லாருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் தின வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு கிளம்புறேன். சந்தோஷமா இருங்க. போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு கிளம்புறேன். உசு பேசுறவங்கிட்ட உம்மனும் கடு பேசுறவங்கிட்ட கம்முன்னு இருங்க. நன்றிங்கண்ணா, வணக்கங்கண்ணா, வரேங்கண்ணா. தேங்க்யூ. என்ன பண்றது? நீ பேசு. என்னப்பா? அஜித்தா? அஜித் தலையா? அவர் ரேஸுக்கு போயிட்டாரு. சரி, சமாளிப்போம். ஹலோ தம்பி, போன் எடுத்து பேசக்கூடாது. ஒரு வாய்ஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொதுவாக நான் இந்த ஃபங்க்ஷனுக்குமே போய் இந்த மாதிரி மைக்லாம் எடுத்து பேசுறது கிடையாது. தி வெரி ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய குயின்ஸ்லாண்டில் வந்து இந்த மாதிரி ஒரு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பண்ணுறேன்னு சொன்னாங்க. வராமல் இருந்தால் நல்லா இருக்குமா? தம்பி, மயில் வாங்கணும். எதுவும் பேர் மயில் வாங்கணும் இல்லையா? டேய், ஒரு டைலாக் நீங்களை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது நம்ம ஃபங்க்ஷன். என்ன பண்ணலாம்? தெரிக்க விடலாமா? ஃபியூச்சர் சூப்பர் ஸ்டாரா? எஸ்கே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் கூட அவங்க எல்லாரையுமே ரொம்ப சின்ன பிள்ளைங்க தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்படி வந்து கலர் கலரா ட்ரெஸ் போட்டு இந்த கிறிஸ்துமஸ் ஃபங்க்ஷனை சிறப்பா கொண்டாடும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 5ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் நானும் அந்த அக்கா ஒரே ஸ்கூல்ல ஒன்னா தான் படிச்சோம். அப்ப ஊதா கலர் ரிப்பன் கட்டிட்டு என்ன பார்த்து கியூட்டா டிங்கன் கண்ணடிப்பாங்க. இன்னைக்கு எல்லாருமே நல்ல ஒரு ஜாலியா சந்தோஷமா இருக்கீங்க. காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பும் என பெருமை குயின்ஸ்லாந்து பெருமக்களே, முன்னாடி உட்கார்ந்திருக்கும் பெருசுங்களே, சாரி முன்னாடி உட்கார்ந்திருக்கும் டான்சர்களே, பின்னாடி உட்கார்ந்திருக்கும் பவுன்சர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வருத்தப்படாத வாலிபர் சங்க தலைவர் போஸ் பாண்டியோட வணக்கத்தை சொல்லிட்டு கிளம்புறேன். நன்றி, வணக்கம். நீங்க வந்து ரைட் எல்லாம் வந்து ஓட்டுங்க, ஓட்டாம போங்க. அந்த கேபிள் டிராப்ப நீங்க ஓட்டுங்க, ஓட்டாம போங்க. ஆனா வருஷம் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன் நடந்தே ஆகணும். ஓகே, இன்னும் ஒரு வாய்ஸ், ஃபைனல் வாய்ஸ். ரொம்ப நேரம் பேச தொண்டை கட்டிக்கும் அப்படின்றனால விஜய் சேதுபதி. ஓகேவா? சௌந்தர்யாவா? யாருக்குமே தெரியாது. அதான் அவங்க கோவிந்தா கோவிந்தா சென்னையில போது பாருங்க அந்த வாய்ஸ். சூர்யா. எல்லாருக்கும் வணக்கம். எதிர்பார்க்கல, எதிர்த்து அடிப்பேன் எதிர்பார்க்கல, சரியான தட்டுவே நினைச்சு பார்க்கல. சிங்கத்தை போட்டோல பார்த்திருப்ப, டிவியில பார்த்திருப்ப, தனித்தனியா பார்த்திருக்கியா? ஓங்கி அடிச்சா ஒன்று வெயிட்டா டாடி. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. நன்றி. நெக்ஸ்ட் விஜய் சேதுபதியா? இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ஜாலியா இருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. லைஃப்ல வந்து எல்லாருமே நிறைய டென்ஷன் இருக்கும். ஆனா வந்து இந்த மாதிரி ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க், இந்த மாதிரி ஒரு தீம் பார்க் வரும்போது நம்ம ஃபேமிலியா நம்ம ஃப்ரெண்ட்ஸா வந்து நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா இங்கே வந்துட்டு வந்து போன் நோண்டுறது, சீரியல் பாக்குறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. குறிப்பா எஸ்பெஷலி லேடிஸ், உங்களை இங்கே கூட்டு வந்தது இன்னைக்கு ஒரு நாள் ஜாலியா நீங்க இருப்பீங்க தான். இங்கே வந்து சீரியல் கதை பேசுறது, புறணி பேசுறது, அவன் இவளை கூட்டு விட்டா இவன் அவன் மாமியார் கூட சண்டை போடுறான், அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்க, ஒன்றும் பண்ண மாட்டேன். உங்க எல்லாருமே ஒவ்வொரு நாளா பிடிச்சி அடுத்த பிக் பாஸ் சீசன்லாம் நானே உள்ள தள்ளி விட்டுருவேன். சிறகடிக்க ஆசை கதை பேசிட்டு இருக்காங்க. சிறகடிக்க ஆசையா? கமலா, உன்னை வேலை வாங்குறதுனால என்னை வேலை வாங்குறீங்க.
அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக நான் எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குமே போய் இந்த மாதிரி மைக்கெல்லாம் எடுத்து பேச மாட்டேன். ஏன்னா கலாச்சாரத்தை வழிவகுக்கக்கூடிய எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நான் கண்டிப்பாக அட்டன் பண்ணுவேன். அந்த வகையில் இயேசு கிறிஸ்து பிறந்த தினமான இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய உள்ளம் கணிந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். நன்றி, ரஜினி சார் மைண்ட் பண்ணிக்கலாமா? சரி மைண்ட் பண்ணிக்கலாம். அவர் இங்க வந்திருக்காரு குயின்ஸ்லாண்டை பத்தி. யாரு ஷெட்டிங்கா ஒரு கொடியை தந்திருக்கும் பெரியவர்களே, தாய்மார்களே, என்ன வாழ வைத்த தெய்வங்களாகிய ரசிக பெருமக்களே, சொன்னாங்க நம்மளுடைய குயின்ஸ்லாண்ட்ல வந்து நம்ம கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பண்றோம். நிறைய பேர் வந்தாங்க. குறிப்பா விஜய் டிவில இருந்து ரொம்ப டேலண்டான புகழ் அப்படிங்கிற தம்பி 25ஆம் தேதி வர்றாரு. 26ஆம் தேதி வந்து ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டி அப்படின்னு அவரே சொல்லிட்டு இருக்கக்கூடிய குறைசி வராரு. இவங்க எல்லாத்துக்கும் மேல 28ஆம் தேதி ஐஸ்வர்யா தத்தா வர்றாங்க. சொன்னே ஆண்கள் முகத்துல எல்லாம் ஒரே ஒரு சிரிப்பு. இந்த நிறைய பேர் வர்றாங்க. இவங்க கூட சேர்ந்து மக்கள் எல்லாருமே ஒன்னா கொண்டாட போறோம் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பேரை கேட்டாலே சும்மா ஆதரவு இல்ல. நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சிம்புவா, என்னடா சின்ன பையன் நினைச்சீங்களா? நான் விரல் ஆட்டுவேன் இல்ல, விரல விட்டு ஓட்டுவேன் சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நன்றி, வணக்கம். அண்ட் இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே என்னுடைய கிறிஸ்துமஸ் தின வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் சார். விஷ் யூ மெரி கிறிஸ்துமஸ் டு எவ்ரிஒன் அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். நன்றி, வணக்கம். முறையா ரஜினி வாய்ஸ் திருப்பி கேட்கிறேன். நீங்க அப்ப பேசின வாய்ஸ் அவனுக்கு அப்ப நான் என்ன இதுக்கு முன்னாடி என்ன பேசிக்கிறேன்? ஒரு நாள் உன்னை கூப்பிட்டு போய் தண்ணியில முக்க போறேன். எவ்வளவு எகத்தால இருந்தா என்ன வாய்ஸ் கேட்குது பாருங்க. யாராவது குறைசி வாய்ஸ் இதாமா? இதான் என்னுடைய வாய்ஸ். பிரியங்காவா? பிரியங்கா நம்பர் தரேன், நீயே பேச வச்சு வீடியோ கால். பிரியங்காவா? பிரியங்கா தனுஷா யூடியூப்ல பாருப்பா, அவரே பேசுவார். பேசக்கூடாதா? நீ பேசுவா, வந்ததுல இருந்து சும்மா வா, ஒண்ணுமே பண்ணாம 1500 ரூபாய் சம்பளம் எடுக்கலாம். மரியாதையா பேசு. ஒரு வாய்ஸ் நீங்க சொல்லி கூட நான் எடுக்கிறேன். ஏதாவது அந்த மாதிரி சரி சொல்லி தரேன். எரும மாடு பாத்திருக்கியா? எரும மாடு கத்துறது வந்து ஒரு நடிகர் எடுக்கலாம். பழைய நடிகர் வினித் சக்கரவர்த்தி. பாரு பண்ணு. நானா? பால் கறக்கிற மாதிரியா? அச்சே கத்து. வணக்கம் கண்ணே, வணக்கம் கண்ணே. என்னோட நல்லா பண்ற. நானும் அதே பண்றேன். அப்ப நீயே பண்ண வேண்டியதால அதெல்லாம் கத்துக்கிற மாதிரி என்னோட நல்லா பண்ணி பாராட்டு வாங்கிட்டு இருக்கு. சரி, வேற வாய்ஸ் அவ்வளவுதான், போதும் போ. சரி, வேற வாய்ஸ், லேட்டஸ்டா ஒரு வாய்ஸ். சூப்பர். வாய வந்து விஜய் யாரு பிடிக்கும்? விஜயா, தனுஷ் அந்த மாதிரி பேசுறாங்க. தம்பி எல்லாரும் வாய்ஸும் பண்ணியாச்சு. தம்பிக்கு ஒரு வாய்ஸ் கத்து கொடுத்து நான் கிளம்புறேன். டைம் ஆச்சு. ஓகே.